டெல்லியில் தீவிரமடைந்திருக்கக்கூடிய அந்த போராட்டத்தின் நீட்சியாக தமிழகத்திலும் நீட்டுக்கு எதிரான போராட்டம் மிக தீவிரமாக நடைபெறும். இது இந்த டெல்லியில் ஜந்தர் மந்தரில் உருவாகக்கூடிய இந்த போராட்டம் இந்தியா முழுவதும் பிரதிபலிக்கும். அறக்கழகம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடன் அரசியல் விமர்சகர் டைஃபி துணைத் தலைவர் செல்வா அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அவங்களோட கோரிக்கைகள் என்னென்ன, இளைஞர் பட்டாலும் நிறைய திரண்டு இருக்காங்க. இது முதல் கட்டமாக எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு சிஜேபியோட அந்த ஃபவுண்டர் ஆப்ஜித் அவர்கள் இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து அவரோட ஸ்டடீஸ்க்காக போனதுலேருந்து இன்றைக்கி டெல்லி வந்தார். அவர் வர்றப்ப ஒரு பெரிய போராட்டத்திற்கான ஒரு அறைகளோடு வந்தார். அவர் வந்தால் அந்த போராட்டம் நடக்குமா, வர வழியிலே அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பல்வேறு கேள்விக்கு மத்தியில் வந்திருக்கிறாரு. அவர் ப்ரெஸ்ஸாக கூட ஊடகத்தை கூட அவங்க சந்திக்க விடலை. அவர் வரும்போது ரொம்ப கம்பீரமாக அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை உயர்த்தி காட்டி வந்திருக்கார். அதன் மூலயமாக இந்த இந்திய இளைஞர்களுக்கு, இந்திய அரசாங்கத்திற்கு அவர் சொல்ல விரும்பக்கூடிய செய்தி, இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அண்ணல் அம்பேத்கரின் வழியில் ஒரு ஜனநாயகமான போராட்டத்தை நோக்கி இந்திய இளைஞர்களே அவர் அறைகூல் விடுறான்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. சமீபத்தில் நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் அந்த கசிவு அப்படின்ற அந்த பிரச்சனை ஒரு 22 லட்சம் மாணவர்களோட ஒரு பெரிய கனவு. அதாவது 2026 நீட் தேர்வு முறைகேடு இல்லை, நீட்ன்றதே ஒரு முறைகேடு தான். ஏதோ இந்த வினாத்தாள் கசிவினால் மோசடி கிடையாது, நீட் என்பதே ஒரு மோசடி. அந்த பின்னணியில் தான் இன்றைக்கி அங்கே ஜந்தர் மந்தரில் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற வீதி ஜந்தர் மந்தர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் கூடியிருக்கிற இளைஞர்கள் நீட் தேர்வையே ரத்து செய்யணுன்ற பேன் நீட்ன்ற கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்தியா முழுவதும் தற்கொலை என்பது நடந்திருக்கு. குறிப்பாக இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பிறகு டெல்லியில் போன முறை 2025 வெறும் 4 மார்க்கில் மதிப்பெண்ணில் அந்த தன்னுடைய மருத்துவ படிப்பை விட்டு போன ஒரு மாணவர் மனமுடைந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாரு. இது மாதிரி ஒரு 5 மாணவர்கள் இந்த வினாத்தாள் கசிவினால் மட்டும் இந்த காலத்தில் இந்தியாவில் 2 வருஷமாக 3 வருஷமாக ஒரு பெரிய கனவோடு நீண்ட நாட்களாக தன்னுடைய எல்லா விதமான உழைப்பையும் செலுத்திய மாணவர்கள் பணம் கொடுக்க முடியாது. இன்றைக்கி பணம் தான் இந்திய இளைஞருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. பணம் கொடுத்தா அடுத்த கட்ட கல்வியை நோக்கி போக முடியும். அப்படி பணம் கொடுக்க முடியாத இளைஞர்களும் மாணவர்களும் தன்னுடைய கடுமையான உழைப்பை மட்டும் நம்பியிருந்த மாணவர்கள் இந்த வினாத்தாள் கசிவால் தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆகவே தான் இன்றைக்கி இந்திய இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அந்த போராட்டத்தை என்பதை துவங்கி இருக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி சிபிஎஸ்சி 12ஆம் வகுப்பு அந்த பாடத்தில் அதோட அந்த இறுதித் தேர்வில் 17 லட்சம் மாணவர்கள் எழுதிக்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே டிஜிட்டலாக மாற்றப்படணும்னு சொல்லி இன்னமும் இந்தியாவில் 60% பள்ளிகளில் ஒரு நெட் வசதி என்பது, கம்ப்யூட்டர் சிஸ்டம் வசதி என்பது உருவாக்கப்படலை. ஆனால் எல்லாத்தையும் நாங்கள் ஆன்லைனில் டிஜிட்டலாக மாற்ற போகிறோன்னு சொல்லி ஒரு வெற்று விளம்பரத்திற்காக இன்றைக்கி 17 லட்சம் மாணவர்களோட எதிர்கால வாழ்க்கையை சிபிஎஸ்சி பலி கொடுத்துருக்கு. அது நடந்த பல்வேறு பிரச்சனைகளை தெரியும். ஒரு டெல்லியை சேர்ந்த ஒரு மாணவர் தான் அவருடைய இயற்பியல் ஃபிசிக்ஸ் பேப்பரை ரீவேல்யூஷனுக்காக கேட்குறாரு. அவர் பேப்பருக்கு பதிலாக வேற ஒரு மாணவரோட பேப்பர் கொடுக்கப்படுது. இது என்னோட பேப்பர் இல்லைன்னு சொன்னதுக்காக அவர் பாகிஸ்தானின்னு அவரை ஒரு 17 வயது மாணவரை கார்னர் பண்ணுறாங்க. ஒரு பெரிய மனமுடைந்ததெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய செய்தியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு 19 வயது இளைஞர் இன்னைக்கு நீங்கள் ரீவேல்யூஷனில் ஏற்பட்ட பல்வேறு குளறுபடியை அவர் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். நீங்கள் யாருனாலும் போய் யாரோட பேப்பர்னாலும் டவுன்லோட் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு ஓட்டையான விஷயமாக அந்த சாஃப்ட்வேர் இருக்குது. அப்போ முழுவதுமாக அந்த மாணவர்களை ஏமாற்றக்கூடிய வேலையை செஞ்சுருக்கு. இப்படி தொடர்ந்து
10 வருஷத்துல 89 பேப்பர் லீக் ஆயிருக்கு. ஒரு 49 ரீ எக்ஸாம் வச்சிருக்கிறாங்க. இந்த என்டிஏ நேஷனல் அந்த டெஸ்ட் ஏஜென்சியும் அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப பேருக்கு சிபிஎஸ்சியோட தலைவரை மட்டும் மாத்திட்டு தப்பிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடை ஒன்றிய அமைச்சர் வந்து செஞ்சிருக்கிறாரு. ஆகவே தான் அந்த சிஜேபி உட்பட இந்திய இளைஞர்களும் இந்திய மாணவர்கள் இன்னைக்கு ஒரே குரல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த குளறுபடிக்கும் இந்திய மாணவர்களை ஒரு கடுமையான நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பொறுப்பேற்கணும், தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும். பிஜேபி கடந்த காலங்களில் எதிர்கட்சியாக இருந்தபோது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் அமைச்சரை பிரதமரை நீங்கள் வந்து பதவி விலகணும் பொறுப்பேற்கணும்னு சொன்னவங்க வந்து இன்னைக்கு எந்தவித ஒரு மனசலனத்துக்கும் உள்ளாகாமல் பொறுப்பேற்காமல் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு பொறுப்பேற்காம மிக எளிதாக கடந்து போகிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் இந்திய இளைஞர்கள் டெல்லி வீதியில் தர்மேந்திர பிரதானை பதவி விலகு, நீட்டை வந்து தடை செய்கின்ற ஒரு பெரிய முழக்கத்தோடு இன்னைக்கு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்காங்க. देखिए हम लोग शांतिपूर्वक आए हैं, यहाँ पे शांतिपूर्वक आए, पुलिस वालों से कोऑपरेशन मांग रहे हैं हम लोग, तो इसलिए ये फूल हमारा सोनम वांगचुक जी ने बोला है फूल देने के लिए सबको। एक मिनट देखिए अभिजीत दिप्ते आ रहे हैं वहाँ पे हम ஓகே, இது வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா பார்லிமெண்ட்டோ அந்த தெரு வீதிகளில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை வந்து முற்றுகையிட்டிருக்காங்க. நிறைய இளைஞர்கள் வந்து போராட்டத்தில் இது பண்ணியிருக்காங்க. ஒரு அச்சம் ஏற்படுது இல்லையா? ஏன்னா நேபாளத்தில் ஏற்பட்டது மாதிரி இந்த ஜென்சி எழுச்சி வந்து இப்போ வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு இந்த மாதிரி வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து கரெக்டான போராட்டத்தோட மட்டும் இருக்குமா, எதிர்ப்பு தெரிவிக்கிறதோட மட்டும் நிற்குமா, இல்லை எப்படி? அதாவது 2014 ஒன்றிய அரசாங்கத்திற்கு பொறுப்பு வந்த மோடி அரசாங்கம் இந்தியாவை ஒரு 50 வருடத்திற்கு எல்லா வகையிலையும் பின்தள்ளிடுறாங்க. அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு இளைஞர்கள் வந்து திரள்றாங்க. இதை பலரும் பல விதமாக வந்து சொல்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு இந்திய இளைஞர்கள் ஒன்றிய அரசாங்கத்தின் கோபத்தை ஒரு மடைமாற்ற ஒரு வடிகாலுக்கான ஒரு போக்கு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் இது வந்து ஒரு பெரிய எழுச்சியாக மாறும்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே இந்திய இளைஞர்கள் இருக்கிற கோபத்தின் வெளிப்பாடு இது ஒன்றிய மோடி அரசாங்கத்திற்கான ஒரு எச்சரிக்கை மணியாக வந்து பார்க்க வேண்டியது. நீங்கள் சமீபத்தில் பல்வேறு புள்ளி விவரங்கள் வருது. இப்போ நம்ம ஸ்கூல் சம்மந்தமாக பேசுகிறோம், டிஜிட்டல்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் 1 லட்சம் ஸ்கூலில் வெறும் ஒரு ஆசிரியர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி 92,000 பெண்கள் பள்ளியில் கழிப்பறை வசதி இல்லைன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதே மாதிரி 6 மாதத்துலேருந்து 2 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளில் 15% குழந்தைகளுக்கு தான் போதுமான ஊட்டச்சத்து கிடைக்குதுன்னு சொல்லப்படுது. இப்படி எல்லா விஷயங்களும் நீங்கள் வந்து கடந்த 2024 மட்டும் வேலையின்மை, பசி இது மாதிரியான பிரச்சனைனால 59,000 தினக்கூலிகள் தற்கொலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது. இது எல்லாமே புள்ளி விவரங்கள் எல்லாமே குறைவானது. ஏன்னா நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசாங்கம் ஒத்துக்கிட்ட புள்ளி விவரத்தை தான் நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ இன்னும் கூடுதலாக தான் இருக்கும், அவங்க குறைச்சி காமிக்கிறதுக்காக குறைச்சிருவாங்க. அப்போ 52,000 தினக்கூலிகள் வந்து தற்கொலை பண்ணுறாங்கன்னா நிலைமையை பாருங்கள். இன்றைக்கி போதுமான ஊட்டச்சத்து இல்லாததால் வயதுக்கேற்ற எடை இல்லாத, வயதுக்கேற்ற உயரம் இல்லாத குழந்தைகள் எண்ணிக்கை நீங்கள் உலகத்தில் இந்தியாவில் அதிகமாக மாறி இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட சூழலில் தான் கடந்த 10 வருஷத்தில் மோடி அரசாங்கம் விளம்பரத்துக்காக மட்டும் செலவழித்த தொகை என்பது 59,000 கோடி ரூபாய் வெறும் விளம்பரத்துக்காக மட்டும் இவங்க செலவழிச்சல. இப்போ இது இளைஞர்கள் பார்க்குறாங்க. அப்போ வந்து இன்றைக்கி வந்து பல்வேறு வகையில் நெருக்கடிக்கு உள்ளாகும் போது வெற்று விளம்பரத்திற்காக மட்டும் இவ்வளோ கோடி ரூபா செலவழிக்கணும் போது எப்படி இளைஞர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும், மாணவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது? இன்றைக்கி இந்தியாவில் 1 லட்சம் பள்ளிகள் கடந்த ஆண்டு வந்து மூடி இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இதில் எல்லாத்துலேயும் வந்து இப்போ உத்தரப்பிரதேசில் அதிக பள்ளி மூடப்பட்டிருக்கு பிஜேபியோட அரசாங்கம். நீங்கள் வரதட்ச கொடுமையினால் சமீபத்தில் டீஸ்வான்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட அந்த தற்கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் படித்தா ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ தற்கொலைக்கான விஷயங்களில் நீங்கள் கடந்த காலங்களை விட 31% வந்து அதிகரிச்சிருக்கு. அப்போ இளம்பெண்களுக்கான ஒரு பெரிய கொடுமையாக மாறுது. அதுலேயும் முதல் 4 இடத்துல இருக்கிறது எது? தற்கொலை மரணங்களில் வரதட்சணையால் பெண்கள் தற்கொலைகளில் வந்து முதல் 4 இடத்துல உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் 4மே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள். இப்படி எல்லா வகையிலும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள். அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள். சமீபத்தில் டெல்லியில் ஏற்கனவே நிர்பயாவுக்கு நடந்த மாதிரி மறுபடியும் ஓடு பேருந்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை. இது மாதிரியான எல்லா விஷயங்கள்லையும் வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் முதன்மையான அந்த கிரைமில் வந்து முதன்மையான மாநிலங்களாக இருக்குது. இதை போட எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்துல இருந்தால் இளைஞர்களோட இந்த எழுச்சி ஏற்பட்டிருக்கு. ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி.
இன்னைக்கு இந்தியாவோட ரூபாய் வந்து இன்னைக்கு டாலருக்கு மட்டும் குறையல. கடந்த கால வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 97 ரூபா வரைக்கும் இந்தியாவோட ரூபாய் என்பது சரிஞ்சு டாலருக்கான மதிப்பில் 97 ரூபாய்க்கு போச்சு. அது மட்டுமா, இன்னைக்கு இவங்க எதுக்கு எடுத்தாலும் பாகிஸ்தானை தான் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நமக்கு அருகாமல் இருக்கக்கூடிய நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது 11% பாகிஸ்தானை விட இந்திய மதிப்பு வந்து ஆதிக்கம் செலுத்துச்சு. இந்தியாவோட ரூபாய் தான் பாகிஸ்தானோட ஆதிக்கமாக இருந்துச்சு. அந்த ஆதிக்கத்தில் 11% இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. பங்களாதேஷோட ரூபாயோட ஒப்பிடும்போது 13% குறைஞ்சிருக்கு. நம்மளோட ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திச்ச இலங்கையை விட அந்த ஆதிக்கத்தில் 3% கடந்த காலத்தை விட இப்போ குறைஞ்சிருக்கு. இப்படி எல்லா வகையிலும் ரூபாயோடைய மதிப்பு என்பது குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஏற்றுமதியை விட இறக்குமதியோட எண்ணிக்கை என்பது பல மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக 251 பில்லியன் டாலர் வந்து ஏற்றுமதியை விட இறக்குமதி வந்து அதிகரிச்சிருக்கு. இப்போ இதனால என்ன பிரச்சனையாக மாறுது, ரூபாயோட மதிப்பு நம்மளுடைய ஒட்டு மொத்தத்தில் வந்து குறையுது, ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை நோக்கி போகுது. இது இளைஞர்களை மாணவர்களை கடுமையாக நேரடியாக பாதிக்குது. அதோட விளைவாக இன்னைக்கு போராட்ட களத்திற்கு இளைஞர்கள் வந்திருக்காங்கன்றத மிக தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு. இது மோடி அரசாங்கத்திற்கான ஒரு எச்சரிக்கை மணியாக பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த போராட்டன்றது வந்து எதை நோக்கி போக வாய்ப்பு இருக்குது? ஏன்னா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தலைவர் வந்து இந்தியாவுக்கு இன்றைக்கி வந்திருக்காரு. இப்போ அவர் மேற்கொண்டு எதுவும் கைது செய்ய வாய்ப்பு இருக்கா? இந்த போராட்டன்றது எந்த வடிவிலான போக வாய்ப்பு இருக்குது சார்? உலகத்திலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடாக இருக்கக்கூடிய இந்தியா தன்னுடைய மக்கள் தொகையில் சரிபாதிக்கு மேலே 30 வயதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களை மாணவர்களை கொண்ட நாடாக இந்தியா இருக்குது. இது ஒரு பெரிய வளம். அந்த வளத்தை சரியாக பயன்படுத்தாமல் அந்த இளைஞர்களையும் மாணவர்களையும் எல்லா வகையிலையும் வஞ்சிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு. குறிப்பாக எளிய அரசு பள்ளி கிராமப்புற மாணவர்களை மருத்துவத்திலிருந்து தள்ளி வைக்க ஏற்பாடு தான் நீட். அந்த மாதிரி நீட்டில் துவங்கி சிபிஎஸ்சி 12th எக்ஸாம்லேருந்து Q2 பல்வேறு தேர்வுகளில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய மோசடி. இந்த மோசடியின் விளைவால் ஒரு ஒட்டுமொத்த இந்திய கல்வி சிஸ்டமே இன்னைக்கு வந்து ஒரு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி போயிருக்கு. கல்வி முறை இப்படி ஒரு சிதைவு. அதே மாதிரி படித்து முடித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புலையும் மிக ஒரு மோசமான நிலைமையில இன்னைக்கு வந்து இந்தியா இருக்குது. இந்த மோசமான நெருக்கடியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் மாணவர்களும் இன்னைக்கு போராட்ட வீதிக்கு வந்திருக்கிறாங்க. பெரிய பெரிய போராட்ட களத்தை சந்தித்த இந்திய சுதந்திர போராட்டத்தின் மையமாக இருந்த டெல்லி ஜந்தர் மந்தர் வீதியில் இன்னைக்கு மாணவர்களும் இளைஞர்களும் ஒன்று கூடியிருக்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு சிஜேபியோட எதிர்காலம் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். உறுதியாக மாணவர்கள் இளைஞர்களை வழி நடத்துவாங்கன்னு நம்புவோம். ஆனால் பேர் வேறவாக இருக்கலாம். ஆனால் இனிமேட் மோடி அரசாங்கம் தன்னை வந்து இந்த மாதிரியான மாணவர்கள் இளைஞர்களோட போராட்டத்திலேருந்து தப்பிச்சுக்கிற முடியாது. அவங்க வந்து கடந்த காலம் மாதிரி டைவெர்ட் பண்ண முடியாது. சமீபத்தில் கூட தமிழ்நாட்டோட ஆளுநர் வந்து திருவள்ளுவருக்கு காவி பேசக்கூடிய வேலையெல்லாம் பார்த்தார். இப்படிலாம் டைவெர்ட் பண்ணிடலாம், வேலையெல்லாம் நெருக்கடியிலிருந்து இந்திய கல்வித்துறையின் தோல்வியிலிருந்து டைவெர்ட் பண்ணிடலான்னு அவங்க நினைக்கலாம். ஆனால் இந்திய இளைஞர்கள் டைவெர்ட் ஆக மாட்டாங்க, தமிழக இளைஞர்கள் டைவெர்ட் ஆக மாட்டாங்க. மிக குறிப்பாக சொல்ல வேண்டியிருக்கு, கீழடி அகழ்வாராய்ச்சி வந்து தமிழர்களின் ஒரு தொன்மையான அந்த வரலாற்றை வெளிக்கொண்டு வரக்கூடிய அந்த அகழ்வாராய்ச்சி 2013ஆம் ஆண்டு அதோட ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை சமர்ப்பித்தார். இது வரைக்கும் வெளியிடல. நீங்கள் திருவள்ளுவரை வந்து நீங்கள் சாயம் பூசி ஏமாற்ற பார்க்குறீங்க. ஏன் கீழடி அகழ்வாராய்ச்சி அந்த அறிக்கையை வெளியிட மாட்டேங்குது ஒன்றிய அரசாங்கம் இது வரைக்கும்? இப்போயும் அவரை திருப்பி தர சொல்லி அதை திருத்தி தாங்க, அதோட காலத்தை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. அவர் நான் உள்ளபடி கொடுத்துருக்குறேன், ஒருபோதும் காலத்தை மாற்ற மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சமஸ்கிருதத்துக்கு மட்டும் இந்தியாவில் அதை தாய்மொழியாக கொண்டே அதை பேசக்கூடிய மக்களோட எண்ணிக்கை நமக்கு எவ்வளோ தெரியும்? அதுக்கு 10 வருஷத்தில் 1074 கோடி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாடு, தமிழ், மலையாளம், கன்னடம், ஒரியா உள்ளிட்ட 5 செம்மொழிகளுக்கு வெறும் 147 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தொன்மையான செம்மொழியாக இருக்கக்கூடிய தமிழுக்கு வெறும் 23 கோடி ரூபா தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் இளைஞர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து வெறும் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவது மூலமாக தமிழக இளைஞர்களை, இந்திய இளைஞர்களை ஏமாத்திடலாம், கடந்த காலம் மாதிரி ஒரு டைவெர்ட் பண்ணிடலாம்னு நினச்சா அது ஒருபோதும் நடக்காது. மிக தெளிவாக இளைஞர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி இவங்க வந்து எல்லாமே ஸ்மார்ட் இந்தியா, மேக் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு இவங்க வெறும் மொத்தம் உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் வெறும் 0.7% தான் ஒதுக்கியிருக்கிறாங்க.
இதெல்லாம் மாணவர்கள் இளைஞர்கள் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சீனா அதோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% ஒதுக்குறாங்க. வேறு பல நாடுகள், வளர்ந்த நாடுகள் எல்லாமே 5% ஒதுக்கும் போது அப்போ இந்திய இளைஞர்களை இப்படிலாம் ஒதுக்காமல் வெறும் விளம்பரம் மட்டும் செய்வது, இல்லை மத இதாக தும்சத்தோடு பேசுவது, அதன் மூலியமாக இளைஞர்களை ஏமாற்றி விடலாம் இனிமேட்டு வந்து நினைக்க முடியாது. இனிமேட்டு அது நடக்காது. ஆகவே இன்னைக்கு இந்திய மாணவர்களும் இளைஞர்களும் அரசியலை மிக உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. எல்லா வகையிலும் நெருக்கடிக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்திய இளைஞர்கள் போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த போராட்டம் தீவிரமடையும். மோடி அரசாங்கத்திற்கு அது வந்து சாவுமணி அடிக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் தெரிவிச்சு. ஓகே, இறுதி அந்த போராட்டம் எதை நோக்கி போகும்? இறுதி என்ன சார் சொல்ல வரீங்க? அதாவது நீட் தேர்வு துவங்கிய காலத்திலிருந்தே தமிழ்நாடு வலுவான நீட்டுக்கு எதிரான வலுவான போராட்டத்தை நடத்திய மண். அந்த பிரச்சனை இன்னும் வந்து போகலை. அது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. ஒரே பாடத்திட்டம், ஒரே தேர்வு என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆகவே அந்த அடிப்படையில் இந்த போராட்டம் கடந்த காலங்களிலும் மிக தீவிரமாக தமிழகத்தில் நடந்திருக்கு. இன்றைக்கு மறுபடியும் டெல்லியில் தீவிரமடைந்திருக்கக்கூடிய அந்த போராட்டத்தின் நீட்சியாக தமிழகத்திலும் நீட்டுக்கு எதிரான போராட்டம் மிக தீவிரமாக நடைபெறும். அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கையில் எல்லாரும் இணையணும். அந்த எஸ்எஸ்சியில் இணைஞ்சால் மட்டும்தான் நிதி 2000 கோடி ரூபாய் இந்தியா தமிழகத்திற்கான பள்ளி கல்விக்கான நிதி ஒதுக்கப்படும்னு சொல்லியிருக்கு. அதை கடந்த கால தமிழ்நாடு அரசாங்கமும் எதிர்த்திருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்த்திருக்கிறாங்க. தமிழக மாணவர்கள் அதற்கான போராட்டத்தை தீவிரமாக நடத்துவாங்க. இது இன்னைக்கு டெல்லியில் ஜந்தர் மந்தரில் உருவாகக்கூடிய இந்த போராட்டம் இந்தியா முழுவதும் பிரதிபலிக்கும். இந்திய மாணவர்களும் இளைஞர்களும் வீதிக்கு வருவாங்க. ஓகே, நன்றி சார். நன்றி.